திருபுவனம் கேஸ் சார், சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை வந்து கோர்ட் திருப்பி அனுப்பிடுச்சு. சார்ஜ் ஷீட் தப்பு தவறுமாக இருக்கிறது, திருத்தி அனுப்புங்கன்னு சொல்லி சார்ஜ் ஷீட்டை திருப்பி அனுப்பி எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு பெருமை தானே நமக்கு. ஒரு வழக்கை கூட ஒழுங்காக எழுதி கொண்டு போக முடியாத ஆளுகளை எல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு எந்த இடத்துல சரியாக இருக்குது சொல்லுங்கள்? உங்களுடன் ஸ்டாலின் மனு பூரா வாங்கி சாக்கடை குழியில் போட்டு சாக்கடை தண்ணியில் போட்டு போகிறது தானே. இது நம்மளுடைய தரத்தை தாழ்த்தி காட்டுறது தான். இது சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தும் போது கட்டுப்பாடுகள் எப்படி அது கொடுமையாக தான் பார்க்குறேன். அதில் இப்போ எங்கள் தாத்தாவுக்கு முத்துராமலிங்க தேவருக்கு வரும், இன்னொரு தாத்தா இமானுவேல் சேரனுக்கு வணக்கம் வரும். எங்களுக்கு வந்து 144 தடையை போட்டு ஏதோ தேச துரோகிகளை கொண்டாட போகிற மாதிரி பண்ணுவாங்க. நீங்கள் எவனுக்கோ சில திறந்தபடி இருக்கும். இந்த நாட்டின் விடுதலைக்காக போராடி சிறையில் இருந்தவன், நான் விடுதலை பெற்ற நாட்டிலையும் சிலையாக இருக்கும்போதும் சிறையில் இருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இருக்கா இல்லையா? இருக்குல்ல. நேரு சிலை, இந்திரா காந்தி சிலை, ராஜீவ் காந்தி சிலை, பெரியார் சிலை, இந்த கருணாநிதி ஐயா சிலை, இந்த எம்ஜிஆர் சிலை, ஜெயலலிதா சிலை, அண்ணா சிலையெல்லாம் ஜெயிலில் இருக்கா? ஆனால் இந்த செக்கிழுத்த இந்த சிறைக்கு போராடி சிறைக்கு போனாம பாருங்க, 9 ஆண்டுகள் சிறையில் இருந்திருக்காங்க. எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவர், தாத்தா காமராஜெல்லாம். எந்த சிலையாவது வெளியில் திறந்தவனி இருக்க? இது மாதிரி கொடுமை எப்படி இருக்கு? அது மாதிரி தான் இது. வம்படியாக அந்த என்ன சொல்லணும், நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் நம் இன முன்னோர்களை மரியாதையாக வழிபட்டுட்டு திரும்பணும். எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாதுன்னு ஒரு அறிவுறுத்தல் செஞ்சு தான் செய்யணுமே ஒழிய, இத்தனை கார் வரணும், இந்த காரை வாடகைக்கு கொடுக்காத, இது போகாத, இவ்வளோ பேர் தான் போகணும். இப்போ என்ன பண்ணுங்க, 2 கார் போகலாம், 3 கார் நிறுத்தின்னு நடந்து வந்துட்டேன். இதெல்லாம் தேவையில்லாத ஒரு நெருக்கடி. இவ்வளவு நெருக்கடியை நம்ம கொடுப்பாங்க, அவன் வந்து அழகாக கொண்டு வச்சு எல்லாரையும் கொண்டுட்டு போயிடுவான். இந்த நாடு எப்படிப்பட்டதுன்னா, பரிச்சை எழுத போகும்போது என் பிள்ளைகளை மூக்கத்தியை கழட்டு, சாடையை அவுத்து விடு, ஜாக்கெட்டை கலட்டு, உள்ளாடையை கலட்டு, அந்த துப்பட்டாவை எடு, எல்லாம் பண்ணுவான். பரிச்சை எழுத போகிற பிள்ளைய அவ்வளவு சோதிப்பான். பயணிக்கிற எண்ணெயை முன்னாடி காட்டு, பின்னாடி திரும்ப, இதை கலட்டு, பெல்ட்டை கழட்டு, எல்லாம் பண்ணுவான். அங்கே பாடில் வர்றாங்கள பயங்கரவாதி, அவனை ஒன்றும் சோதிக்க மாட்டான், வந்து சுட்டுட்டு அவன் போயிடுவான். எப்படி இருக்கு? எனக்கிட்ட ஆதார் கேட்குற, அந்த உள்ள நுழைஞ்சு சுட்டான்ல பகல்காம்ல, அவன்கிட்ட எதுவும் கேட்கல தம்பி, ஏன் கேட்கல, எதுவும் கேட்கல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.